நாங்கள் எக்காரணம் கொண்டும் 20 டேஸுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம். தண்ணி வந்து வயிறு விழுந்துடும். அதனால நாங்கள் வந்து 20 டேஸுக்கு தண்ணி வந்து சும்மா ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் வார்ம் வாட்டர் தான் கொடுப்போம். 20 டேஸுக்கு அப்புறம் தான் தண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோவை பார்த்து நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க. இந்த மாதிரி தண்ணி குடிக்காம என்னோட ஒரு டெலிவரியான பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஹார்ட்டே நின்று போயிடும். பேஷண்ட்டு ஐவிஎஃப்ல என்கிட்ட கன்சீவ் ஆனாங்க. அழகாக வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ப்ரெக்னன்சி ஃபுல்லாக ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டெலிவரியும் அழகாக நான் பண்ணி கொடுத்தாச்சு. 1 வீக் கழிச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. நீங்கள் டெலிவரி பண்ண பேஷண்ட் வந்து எங்ககிட்ட ஃபிட்ஸோட அட்மிஷன் ஆயிருக்காங்க, என்ன ரீசன்னு சொல்லிட்டு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு. இது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு மேற்கொண்டு ஆய்வு மேற்கொள்ளும் போது மூளையில் போகிற ஒரு பிளட் வெசல்ல கிளாட் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது பேரு கார்டிகல் வீனஸ் த்ராம்போசிஸ். இது எதனால வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமா தண்ணி கொடுக்காம அவங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகி ஹீமோ கான்சென்ட்ரேஷன் ஒன்று ஆகி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஆளாயிருக்காங்க. இது இவங்களுக்கு மாத்திரம் இல்லை, பல கைனகாலஜிஸ்ட் என்கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. டெலிவரிக்கு அப்புறமா பெண்களுக்கு நிறைய தண்ணி உட்கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுதுன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலே தண்ணி தாங்க. எந்த அளவுக்கு நீங்க நீர்ச்சத்தையை உட்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு தாய்ப்பாலா வரும். அவங்களுக்கு அதை விட ப்ளீடிங் போகும் அண்ட் அவங்களுக்கு வேர்த்து கொட்டும் அதிகமா. இவ்வளோ இடத்துல இருந்து நமக்கு நீர்ச்சத்து வெளியில போகும்போது அந்த ஒரு தாய்க்கு நீங்க 1/2 கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இதனால அவங்களுக்கு உடல் உபாதைகளும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் உயிர் சேதம் தான் ஏற்படும். தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களோட பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக் பேசிஸே இல்லாம படிச்சவங்களே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.